Hi 10th students, exercise 1.4 9th sum பார்க்கலாம். If the function f is defined by f of x equal to x plus 2 இருந்த condition வந்து if x greater than 1 x greater than 1 னா 2 3 அப்படி போயிட்டே இருக்கும். சரிங்களா? அது இது ரெண்டாவது வெறும் 2 if -1 விட பெருசாக இருக்கணும் அல்லது ஈக்குவலாக இருக்கணும், அப்போ -1 வரும் அப்படின்னு அர்த்தம். அதே நேரத்தில் எக்ஸோட வேல்யூ சொல்கிறேன், எக்ஸோட வேல்யூ 1 விட சிறுசாக இருக்கணும், அதே நேரத்தில் ஈக்குவலாக இருக்கணும். அப்போ -1 0 1 அதுக்கு மேலே போகாது. ஏன்னா 1 இருக்கலாம் அல்லது 1 விட சிறுசாக இருக்கலாம், அதோட மீனிங். நெக்ஸ்ட்டு -3 விட பெருசாக இருக்கணும், எக்ஸோட வேல்யூ -1 விட சிறுசாக இருக்கணும். அப்போ என்ன, -3 விட பெருசு அப்படின்னா -2. சரிங்களா? -2 வரும். -1 விட சிறுசு எதுவுமே இல்லை இங்கே, அவ்வளோதான். அப்போ -2 மட்டும் வரும். ஸோ இங்கெல்லாம் எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இங்கே எக்ஸோட வேல்யூ 2 3 4 கொடுத்துருக்க இந்த கண்டிஷனை வச்சு கண்டுபிடிச்சோம். அதேமாதிரி இங்கே எக்ஸோட வேல்யூ கொடுத்துருக்கிற இந்த கண்டிஷன் கிரேட்டர் than or equal to -1 அப்படின்னா -1 விட பெருசாக இருக்கணும், +1 இருக்கலாம், 1 விட சிறுசாக இருக்கணும். அந்த கண்டிஷனில் இங்கே 3 வருது, இங்கே -2 வருது, இங்கே 2 3 4 அப்படி போயிட்டே இருக்கும். சரி, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப், ஸோ 4 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க, நம்ம f(3) கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று வந்து f(3), இங்கே எக்ஸ் வர்ற இடத்துல 3 வந்திருக்கு. அப்போ இந்த 3 கண்டிஷனில் 3 எதில் வரும், இதில் தான் வரும். அப்போ x + 2, இந்த f(x)க்கு இந்த கண்டிஷன் எடுக்கணும். f(x) = x + 2. சரிங்களா? அப்போ என்ன வரும், f(3) = 3 + 2, ஸோ = 5. ஸோ இதோட வேல்யூ எவ்வளவு, 5. நெக்ஸ்ட்டு f(0), ரெண்டாவது கண்டிஷன் வந்து f(0) என்ன வரும், 0 எந்த இடத்துல வருது, இந்த இடத்துல வருது. அப்போ 2, f(x) = 2ன்னு வருது. இந்த கண்டிஷனை எழுதி f(x) = 2 இந்த கண்டிஷனை மீட் ஆகுறதுனால இப்போ f(x)க்கு பதிலாக என்ன பண்ணணும், 0 போட்டிங்க, எக்ஸுக்கு பதிலாக போட்டிங்கன்னா 2 வரும். அப்போ f(0) வந்து 2. அடுத்து தேர்டு கண்டிஷன் f(-1.5) அல்லது 1.5ன்னு சொல்லுவாங்க, ஈக்குவல் டு என்ன, 1.5 எதுக்கு நடுவில் வரும் பாருங்கள், 1.5 இதில் வருமா, இதில் வருமா. அப்போ பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும். நம்ம கொடுத்துருக்கிற நம்பரில் இந்த 3 கண்டிஷனில் எதுவுமே வராத மாதிரி இருக்கும். ஆனால் நல்லா பாருங்கள், இந்த -2 இந்த கண்டிஷன் பாருங்கள், எக்ஸோட வேல்யூ -3க்கு -3 விட -3 விட பிக் நம்பர், ஸோ -2. -1 விட சின்ன நம்பர் -2வும் இருக்குது, வேறு -1.5ம் இருக்குது. ஸோ இந்த இடத்துல அதை மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன், -1.5 இருக்குது. ஸோ இங்கே இந்த கண்டிஷன் வரும், f(x) = x - 1. ஸோ எக்ஸுக்கு பதிலாக f(-1.5), ஸோ இங்கே -1.5 -1 எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ -2.5 ஜஸ்ட்டு என்ன செய்கிறோம், ஆட் பண்ணுறோம், அவ்வளோதான். அடுத்தது 4th ஒன் -2.5. சரிங்களா? நெக்ஸ்ட்டு f(2) + f(-2) = என்னன்னு கேட்டிருக்கு. முதல்ல f(2) பார்க்கலாம். f(2) சரிங்களா? அதுக்கு முன்னுக்கிட்டே கண்டிஷன் என்ன வரும், 2 எந்த இடத்துல வருது, ஃபஸ்ட்டு கண்டிஷன். அப்போ f(x) = x + 2. 2 எந்த இடத்துல வருதுன்னு பார்க்கணும், இந்த கண்டிஷன் தான் சாட்டிஸ்ஃபை ஆகுது. f = x + 2. அப்போது எக்ஸுக்கு பதிலாக 2 போட்டிங்கன்னா 2 + 2 4. ஸோ f(2) கண்டுபிடிச்சாச்சு, எவ்வளோ வருது, 4. அடுத்தது f(-2) கண்டுபிடிக்கணும். -2 எந்த இடத்துல வரும், கண்டிப்பாக x - 1. ஸோ இந்த இடத்துல f(x) = x - 1 அந்த கண்டிஷன். அப்போ -2 போட்டிங்கன்னா -2 -1, ஸோ -3. ஸோ f(-2) வந்து -3.
ஸோ இங்கே அந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 2 வந்து எவ்வளவு 4 ப்ளஸ் எஃப் ஆஃப் மைனஸ் 2 வந்து எவ்வளவு -3 வரும். ஸோ 4 +2 -3 ஆன்சர் வந்து 1. சரிங்களா? அவ்வளோதான். அப்போ நீங்கள் ஜென்ரலாக கவனிக்க வேண்டியது இந்த எக்ஸோட வேல்யூ இந்த கண்டிஷனுக்கு மட்டும் திரும்ப திரும்ப கேட்டு பாருங்கள். அந்த எக்ஸோட வேல்யூ மட்டும் கரெக்டாக போட்டிங்கன்னா எந்த வேல்யூக்கு எந்த கண்டிஷன் எடுக்கணும் அப்படின்ட்டு போட்டு அதில் எக்ஸுக்கு பதிலாக இந்த நம்பரை போட்டிங்கன்னா இந்த வேல்யூ கிடச்சிரும். அதுதான் விஷயம். தேங்க்யூ.